ஒரு கைப்பிடி சுண்டைக்காயை பறித்து நல்லா தண்ணி விட்டு அலசி உரலில் போட்டு லேசாக தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தட்டின சுண்டைக்காயை இதில் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு லேசாக வதங்கினதும் 5-6 பல் பூண்டு 4 வரமிளகாய் சிறிது கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். இதில் வதக்கின சுண்டைக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சின்ன சைஸில் புளி எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வதங்கினதும் அடுப்பை நிறுத்தி ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும். சூப்பரான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிரும். சாப்பாட்டுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சுண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.